திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதிபதயே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு ஸ்ரீ அம்புஜாட்சி அம்பிகா சமேத வாமனபுரீஸ்வரர் திருக்கோவில், திருமாணிக்குழி, கடலூர் மாவட்டம். இந்த கோயிலுடைய ஸ்தல புராணம். இங்கே சுவாமி அம்பாலும் தேவ ரகசியமாக மானசீகமாக பள்ளியறையில் இருக்கிறதா ஐதீகம். கும்பகோணத்துக்கு அருகாமையில் திருவீழி மழலை என்னும் கூடிய ஸ்தலத்தில் சுவாமிக்கு மாப்பிள அழப்பு கோலம், திருமணஞ்சேரியில் திருமண கோலம். இங்கே திருமாணிக்குழியில் மூல கர்ப்பகரமே பள்ளியறையாக மானசீகமாக இருக்கிறதா ஐதீகம். சிவபெருமான மகாவிஷ்ணு வாமன ரூபமாக இங்கே பூஜை பண்ண வரும்பொழுது வனாந்திரம் காடாக இருந்திருக்கு இந்த பகுதியே. இந்த காட்டுக்குள்ள சிவபெருமான் ஆகாசத்துக்கும் பூமிக்குமா காட்சி கொடுத்தார். அப்போ மகாவிஷ்ணு பிரார்த்தனை செய்கிறார், நானோ வாமன ரூபத்தில் வந்திருக்கேன், நீங்களோ விஸ்வரூப தரிசனத்தில் இருக்கையிலே எப்படி உங்களை பூஜை பண்ண முடியும்னு கேட்டார். என்ன நீ ஆத்மார்த்தமாக சிவபூஜை பண்ண நினைச்சு வந்ததுனால நான் குழிக்குள்ள அமர்ந்துக்கிறேன், என்னை வழிபடுவான்னு சிவபெருமான் சொன்னார். அதனால இந்த ஊருக்கு பேரு திருமாணி குழின்னு பேரு. சிவபெருமான் குழிக்குள்ள அமர்ந்துட்டு சிவபெருமான மகாவிஷ்ணு வாமன ரூபமா சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிறதா ஐதீகம். திருக்கோவிலூரில் விண்ணி மண்ணி அளந்து திருவிக்கிர அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு. ஈரடியால உலகத்தை தன்வசரப்படுத்தி ஒரு அடி ஆகாயமும் ஒரு அடி பூமியும் காலை வச்சு அளந்தார். 3வது அடி மகாபலி சக்கரவர்த்தி சிரசில காலை வச்சு 3வது அடியை பாதாள லோகத்தில் அமுக்கினதுனால மகாவிஷ்ணுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக இங்க திருமாணிக்குழியில ஆத்மார்த்த சிவபூஜை பண்ணி தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறார். அதனால இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசனம் பண்ணும்போது பிரம்மகத்தி தோஷம், ஜாதகத்தில் ஏற்படுகின்ற தோஷம், இக ஜன்மனி பூர்வ ஜன்மனுடைய கர்மவின தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகின்றது. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானே நித்தியபடியில் 2 செகண்ட் யார் தரிசிக்கிறாளோ அவளுக்கு 12 நாள் சிவபூஜை பண்ண பலன், 108 சிவாலயத்தை வழிபட்ட பலன். வாமன அவதார ஸ்வரூப ஆத்மார்த்த பூஜை பண்ணதுனால சிவபெருமானுக்கு வாமனபுரீஸ்வரர். அம்பிகைக்கு அம்புஜாட்சி. ஆட்சி ஸ்தானத்தில் 5வது மத்தியபீடமாக இருந்து அரசாட்சி பண்றதா ஐதீகம். மதுரையில மீனாட்சி, காஞ்சியில காமாட்சி, நாகப்பட்டினத்தில் நீலாயதாட்சி, காசியில விசாலாட்சி, இங்கே உள்ள அம்பாளுக்கு அம்புஜாட்சி. அம்புஜம்னா சமஸ்கிருதத்தில் தாமர புஷ்பம், அட்சீனா கண்ணு, தாமரை கண்ணுடையாள்னு அம்பாளுக்கு தமிழ்ல நாமதேயம். அம்பாள் கையில ஒரு கையில தாமர மலரும் இன்னொரு கையில நீலோத்பல மலரும் வச்சுருக்கா. அம்பாள் ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அம்பாள் சன்னதியில காலபைரவர் காவலா இருக்கார். 1ஆம் குலோத்துங்க ராஜா அம்பாள் சன்னதியில முடிசூட்டுன்றதாக அதுக்காக ஏற்பட்ட கல்வெட்டு இருக்கின்றது, அவருடைய உருவ விக்கிரகம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த சிவாலயத்தில் மார்க்கண்டேய சிவபெருமான சிவபூஜை பண்ணி சிவபூஜை பலனை அடைஞ்சி என்னும் 16 சிரஞ்சீவிய திருக்கடையூர்ல போய் பெற்றார். அதனால இங்க ஆத்மார்த்த பூஜை மார்க்கண்டே இந்த சிவாலயத்தில் சிவபூஜை பண்ணதுனால பெரியவாளுக்கெல்லாம் 59 வயசு முடிஞ்சு 60 ஆரம்ப காலத்தில் உக்ரரத சாந்தி ஹோமம் விசேஷமானது. இங்க 60 பூர்த்தியை திருக்கடையூர்ல பண்ணிப்பார். 70 பீமரத சாந்தி, 80 சதாபிஷேகம்னு சொல்லுவார் பெரியவாளுக்கு. அது இந்த ஸ்தலத்தில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமானது. அப்படிப்பட்ட ஒரு சிவாலயம். 2 செகண்ட் பிரதோஷ காலத்தில் இங்கே யார் தரிசிக்கிறாளோ அவளுக்கு சிதம்பரத்தை 3 பங்கும், திருவண்ணாமலையை 8 பங்கும், காசியை 16 பங்கு தரிசித்த பலன் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிவாலயம் இது. 4 யுகங்களுக்கும் 4 நாமதேயம் சுவாமி அம்பாளுக்கு. வாமன அவதார கோலத்தில் பூஜித்ததுனால சிவனுக்கு வாமனபுரீஸ்வரர், ஆளுடைய உதவி திருமாணிக்குழியில் ஞானசம்பந்தர் பதிகத்தில் குறிப்பிட்டதுனால சுவாமிக்கு உதவி நாயகர் உதவி நாயகி அப்படின்னு நாமதேயம் ஏற்பட்டது. மகாவிஷ்ணு மாணிக்க கல்லாலே எடுத்து இங்க சிவபூஜை பண்ணதா ஐதீகம். அதனால சுவாமிக்கு அருள் மாணிக்கவரதர் மாணிக்கவல்லிங்கிறது ஒரு யுகத்தில் ஏற்பட்டது. அருள் புரீஸ்வரன் ஞானாம்பாள். 4 யுகங்களுக்கும் 4 நாமதேயம், 4 வேதங்களும் இந்த மண்டபத்தில் 4 தூணா இருக்கின்றது. 4 யுகங்களும் 4 யுகலிங்கங்கள்.
விஷ்ணு சித்தர் என்னும் சொல்லக்கூடிய தேரைய மகரிஷியுடைய ஜீவசமாதியான சொல்லப்பட்ட அவருடைய கமண்டலங்கள்லாம் இங்க ஜீவசமாதியா இருக்கின்றதா ஐதீகம். கார்த்திகை மாசத்துல திருவண்ணாமலை தீபத்தை போய் பரணி கிருத்திகை தீபத்தை தரிசனம் செய்துட்டு மறுநாள் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து இங்க தீபம் பார்க்கணும். இவ்வாலயத்தை தரிசனம் பண்ணும் போது பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் திருவாதிரை 5 நட்சத்திரக்காரர்களுக்கு பிரதானமான ஒரு சிவாலயம். சிவாலயம் தரிசனம் கிடைக்கிறதே அகஸ்திய முனிவருடைய பிரார்த்தனையினால ஏற்பட்டது. என்னினும் புண்ணியம் செய்தார் உன்னை தரிசிப்பார்னு அகஸ்திய முனிவர் பதிகத்தில் குறிப்பிடுறார். அதனால 2 செகண்ட் இங்க சுவாமியுடைய தரிசனம் அகஸ்திய முனிவரால ஏற்பட்டது. அவருக்காக தரிசனம் கடத்துறதால பூமண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இவ்வாலயம் அந்த 2 செகண்ட் தரிசனங்கிறது ரொம்ப விசேஷமானது. சுவாமிக்கு எதிர்க்க ருத்ரன் பரமேஸ்வருடைய அவதாரம் குபேர பீமசங்கர ருத்ரன் திர ரூபமா இருக்கும். திரையில இருக்கக்கூடிய அந்த ருத்ரனை தரிசிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கி அந்த 2 செகண்ட் தான் இங்க சுவாமி தரிசனம். 2 செகண்ட் தரிசனம் பண்ணாலே நாம் செய்த பாவ அனைத்தும் விமோசனமாகும் என்று ஐதீகத்தில் கூறுகின்றது. அப்படிப்பட்ட இந்த சிவாலயத்தை எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி இந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்புஜாட்சி சமேத வாமனபுரீஸ்வரர் அருள் கடாட்சத்திற்கு எல்லாரும் பாத்திரமாகும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். சிவா திருச்சிற்றம்பலம்.